ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். வேர்க்கடல, பச்சை பயிறு வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஃபர்ஸ்ட்டு பச்சை பயிரை சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 4, 5 வாட்டி நல்லா கழுவிட்டு, மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் போல ஊறட்டும். இப்போ பாருங்க நைட் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்ட்டா சூப்பரா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இத அப்படியே குக்கர்ல சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப புதுசா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப குக்கர்ல சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கர லாக் பண்ணி 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் வேக வச்சுடுறேன் இருக்கட்டும். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலைய சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லன்றதால நான் பச்சை வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்ருக்கேன். இப்ப பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. இத அப்படியே ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு. இப்ப அதே கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி 2ஆ உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடிச்சுட்டு வச்சிருக்கேங்க. அத சேர்த்துக்கோங்க. இந்த மாரி இடிச்சுட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி நெறைய கருவேப்பில சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணினா நல்லா வாசமா இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியா, பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்புல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா குழைவா வேக வச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழைவா வேகணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலர் கொடுக்கும். காரம் கம்மியா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு மசாலா 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பச்சை பயிரை உள்ள சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க. இப்போ இது பச்சை பயிரை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா குழம்பு கொதிச்சு திக்காகணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து தோல் எடுத்து வச்சுக்க வேர்க்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட வேர்க்கடலாம் அரைச்சி சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். தேங்காயோட வேர்க்கடலை சேர்த்ததுனால திக்காயிடும். அதனால தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.